அந்த மடாலயத்தில் இருக்கக்கூடிய ஞானியை தேடி ஒரு நாள் ஒரு நபர் வந்திருந்தாரு. ஐயா, நான் ஒரு குடிகாரன். இந்த பாழா போன குடியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு, இதை விட்டு விலகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த ஞானி, சரி நாளைக்கு சாயங்காலம் வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டாராம். அடுத்த நாள் சாயங்காலம் இந்த குடிகாரர் அந்த மடாலயத்துக்கு வந்திருக்காரு. அப்போது அந்த ஞானி ஒரு தூணை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ என்னை விட்டுடு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாராம். இதை பார்த்ததும் அந்த குடிகாரர், ஐயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் அந்த தூணை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் விட்டுடு விட்டுடுன்னு கத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே, நான் இந்த தூணை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நீ தான் குடியை பிடிச்சிட்டே இருக்க, அதனால் நீயே அதை விட்டுடேன் அப்படின்னு சொன்னாராம். இது குடிப்பழக்கத்துக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு தேவையே இல்லாத நம்ம சுயத்தையே மாற்றக்கூடிய பல விஷயங்களை நான் செத்தாலும் இதை விட மாட்டேன் அப்படின்னு நாம் தான் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு. அந்த விஷயம் அதுவாக நம்மளை விட்டு போகும் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நாம் பிடிச்சி வச்சிட்ருக்கிறதுனால அது எப்படி போகும்? நாம் விட்டோம் அப்படின்னா தான் போகும்.